விவசாயி 20,000ஐ ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்குப் பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. ஸோ 20,000 வந்து வாங்குறாரு. அவர் 4.5% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ பணத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா திரும்ப செலுத்துவார் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ 20,000 into 4.5 into 5 divided by 100. So 0 0 0 0 cancel ஆயிரும். ஸோ 200 into 5 வந்துட்டு 1000. ஸோ 1000 into 4.5. சரி, 200 into 5 வந்துட்டு 1000. சரி, ஸோ 1000 into 4.5 வந்துட்டு 4,500. சரியா? ஸோ அவர் வந்துட்டு வட்டி மட்டுமே 4,500 கட்டணும். மொத்த தொகையை எவ்வளோ கட்டணும் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி. ஸோ அசலையும் வட்டியும் சேர்த்தோன்னா 24,500. ராம் தம்மிடம் உள்ள 15,000ஐ நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இதுவும் நாட்கள் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 15,000 வந்துட்டு நம்ம போடுவோம். ஸோ 15,000 இன்ட்டு எவ்வளோ நாட்கள்னால் 73 நாட்கள். ஆண்டாக கன்வெர்ட் பண்ணால் 73 டிவைடட் பை 365 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டின்னா 4% வட்டி. ஸோ டிவைடட் பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். 5 30s are 150. ஸோ 5 7s are 73 சார். ஸோ 73 கேன்சல் ஆயிரும். 30 into 4 வந்து எவ்வளோங்க? 120. ஸோ ருபீஸ் 120 தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. அப்போது மொத்த தொகையாக எவ்வளோ செலுத்துவார்னா 15,000 + 120 15,120 வந்துட்டு மொத்த தொகையாக செலுத்துவார். ஸோ இந்த சமம் அதே மாடலில் தான். ஸோ இந்த சம் பார்க்கலாம். அனிதா ரூபாய் 9,000ஐ வட்டி கிடைக்காத இடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தால் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன? சரிங்களா? கை கடிகாரத்தினுடைய விலை வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். 9,000ங்களா? ஸோ 9,000 இன்ட்டு 15% இன்ட்டு 3 டிவைடட் பை 100. சரியா? ஸோ 90 இன்ட்டு 15 9s வந்துட்டு என்ன வரும்னா 135 வந்துட்டு வரும். ஸோ அப்போ 1350 இன்ட்டு 3 போட்டால் நமக்கு எவ்வளோ வட்டி கட்டணும்னு தெரிஞ்சிடும். 15 3 3s are 9 1 10 3 1s are. ஸோ 4,050 ரூபா வட்டியை மட்டும் கட்டணும். ஸோ அவன் வாங்கினது 9,000 ரூபா. 9,000 ரூபா கூட 4,050 ரூபா போட்டால் 13,050 ரூபா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க வட்டி கட்டியிருக்கணும். சரிங்களா? ஸோ மொத்த தொகையாக கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க 12,500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 12,500 ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குங்க? 550 ரூபா. ஸோ 550 ரூபா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? வாட்சாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ரேட் ஆஃப் இந்த சம்ஸ் எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். Which among the following rate of interest yields a interest of ₹200 for the principal of 2,000 for 1 year? சரியா? ஸோ எந்த பர்சன்டேஜில் வந்துட்டு இந்த சம் பொறுத்தளவுக்கு நம்ம ஃபார்முலாலேயே போட்டுடலாம். பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2,000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200ஐ தனி வட்டியாக கொடுக்க கூடியதாக இருக்கும்? ஸோ அசல் வந்து 2,000 கொடுத்துட்டாங்க. வட்டி வந்துட்டு 200 கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் ஒரு ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. 6 மட்டும் தான் கேட்குறாங்க. சரியா?
ஸோ வட்டி 200 எஸ்ஐ ஈக்குவல் டு பி வந்துட்டு 200 இன்ட்டு ஆண்டு 1 இன்ட்டு ஆர் பை 100. ஸோ 200 சரி 2000. ஸோ 200 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்துட்டு என்ன வரும்னா 10% வந்துட்டு வரும். ஸோ இந்த கொஷின் இங்கே எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா 100 கிடைக்குது. எவ்வளோ வருஷத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு. அசல் வந்துட்டு 1000. அப்போ 100 ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 1 இன்ட்டு ஆர் டிவைட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆயிரும், 0. ஸோ அப்போ ஆர் இங்கேயே என்ன தான் 10%. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து 52,000 குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினால் வட்டி வீதத்தை காண்க. சரிங்களா, மொத்தம் 52,000 வாங்கியிருக்காரு. அவர் செலுத்தினது மொத்த தொகையாக 79,040 ரூபா 4 ஆண்டுகளுக்கு. அப்படின்னா அவர் வந்துட்டு எவ்வளோ வட்டி விகிதத்தில் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல மொத்த தொகை 79,040 அப்படின்னா அவர் வட்டியாக மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பார்? 79,040 52,000 போச்சுன்னா என்ன வரும்? ஸோ 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா 27,040 ரூபா. ஸோ 27,040 ரூபாங்கிறது தான் அவர் கட்டி இருக்கக்கூடிய வட்டி. சரியா? இன்ட்டு 52,000 இன்ட்டு 4 ஆண்டுகளா இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 டேபிளால் அடிக்கலாம். ஸோ 4 6 are 24, ரிமைண்டர் 30. 4 7s are 28, ரிமைண்டர் 2. 4 6 are 24. ஸோ திரும்ப 4 டேபிளாலே அடிக்கலாம். ஸோ 4 1s are 4 3s are. சரியா? 4 1s are 4, மீதி 2 இருக்கும். 4 6 are 24, 3 4 9s are 36. ஸோ 169 36 வந்து வருது. 13 1s are 13, ரிமைண்டர் 3 இருக்குமா? 13 3s are. ஆன்சர் வந்துட்டு 13%. பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார். அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வட்டி கட்டியிருக்காரு? 8,500லேருந்து 10,000 வரணுன்னாவே 1,500 ப்ளஸ் பண்ணணும். ஸோ 11,050ன்னா 2,500, 2,550 ப்ளஸ் பண்ணணும்னா தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வட்டி எவ்வளோங்க? 2,550. இதுதான் வந்துட்டு வட்டி கிடைச்சிருக்கக்கூடியது. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 8,500 இன்ட்டு எவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு பண்ணுறாருன்னா 3 ஆண்டுகள். ஸோ 3 இன்ட்டு 6 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளால் இதை முதல்ல அடிச்சிருவோமா? ஸோ 5 17s are 85, 5 5s are 25, 1 17 3s are 51 வரும். ஸோ 30. ஸோ 3 10s are. ஸோ அப்போ R ஈக்குவல் டு 10%. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தடிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ 48,000லேருந்து 55,000க்கு நம்ம போகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 50,000க்கு போனால் 2,000 ரூபாய் ஆட் பண்ணணும். 50,000லேருந்து 55,560னா
5560 ரூபாய் ஆட் பண்ணணும். அப்போ 5560 ப்ளஸ் 2000 எவ்வளோ வரும்? 7000. ஸோ 7560ங்கிறது தான் இந்த இடத்துல வட்டி. சரிங்களா? ஸோ 55,560 60லேருந்து 48,000 கழிச்சோம்னா இதுதான் வரும். இதை நம்ம எப்படி ஈஸியாக போகலான்னா 48,000லேருந்து 50,000 போடணும்னா 2,000 ரூபா கூட்டணுமா? ஸோ அப்போ 2,000 ரூபா கூட்டியாச்சு. அடுத்து 50,000லேருந்து 55,560 போடணும்னா 5,560 கூட்டணும். அப்போ முன்னாடி 2000 ப்ளஸ் 5,560 ரெண்டையும் சேர்த்துன்னா 7,560 தான் வந்துட்டு வட்டி. ஈக்குவல் டு 48,000 இன்ட்டு என் வந்துட்டு 2 ஆண்டுகள் 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மாதம்னா என்னங்க? காலாண்டு தானே. ஸோ 1/4. ஸோ 4 2 சாரி 8 9/4 தான் வந்துட்டு வரும். 9/4 இன்ட்டு R/100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 0 கேன்சல். 9 4 எவ்வளோ அடிச்சோம்னா 4 12s are 48. ஸோ 9 டேபிளால் அடித்தோம்னா 9 8s are 72, 9 4s are 36. ஸோ 84 வரும். ஸோ 12 7s are 84. ஸோ அப்போ ஆர்னுடைய வேல்யூ 7%. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? சரிங்களா? ஸோ 52,000மா? 52,000லேருந்து 60,000 போகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? 8,000 ஆட் பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. 60,000 வந்தாச்சு. 60,000லேருந்து 79,040க்கு 19,040 ரூபாயை ஆட் பண்ணணும். 19,000ோட 8,000 ஆட் பண்ணோன்னா 27,040. ஸோ அப்போ 27,040 தான் இது கிடைக்கக்கூடிய வட்டி. ஸோ அசல் 52,000 இன்ட்டு எவ்வளோ ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க? 4 ஆண்டுகள். ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு R டிவைடட் பை 100. 0 0 0 0 0 0. இது முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே இந்த சம். சரி, ஓகே. ஸோ ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஸோ 4 6s are 24, 4 7s are 28, 4 6s are 24. சரியா? ஸோ 676 அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 ஸ்கொயர் தான். ஸோ 26 × 26ன்னு கூட இது எழுதிக்கலாம். ஸோ 26 2s are 52, 2 13s are. ஸோ R ஈக்குவல் டு 13%. சரியா? ஸோ இந்த சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தான். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அதே தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ம்